Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் 61வது நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பண்டமங்கலம் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ள நிலையில் 4 ஆண்டு கால திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். கண்டிப்பாக ஐயப்பன், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் பண்டமங்கலம் என்கிற பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. கொட்டு மழையிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் சாலையிலே திரண்டு மலர்களை தூவி உற்சாகமான ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடைய ஏற்பாட்டிலும், குறிப்பாக பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சேகர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் சரோஜா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் என அதிமுக பொதுச் செயலாளர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் அதே போன்று ஏராளமான பொதுமக்களும் திரண்டு உற்சாகமான வரவேற்பினை பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியிலே இந்த பண்டாமங்கலம் பகுதியிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவிரி வடிநிலத்தில் இருக்கக்கூடிய பாசன அமைப்புகள் ராஜ வாய்க்கால், குமாரபாளையம் வாய்க்கால் மற்றும் மோகனூர் வாய்க்கால் ஆகிய வாய்க்கால்களை புனரமைத்து நவீனமயமாக்கி 2019ஆம் ஆண்டிலே நிதி ஒதுக்கீடு 184 கோடி ரூபாய் செய்யப்பட்டு இந்த மக்களுக்கு குறிப்பாக பாசன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து விவசாயிகளுடைய பாதுகாவலராக விவசாயிகளை காத்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. பரமத்தி வேலூர் பகுதியில் அனிச்சம்பாளையம் முதல் புகழூர் வரை தடுப்பணை அமைப்பதற்காக 240 கோடி ரூபாய் அமைத்து கொடுத்து தடுப்பணை அமைத்து விவசாயிகளுக்கான, கால்நடைகளுக்கான, பொதுமக்களுக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்து கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ராஜவாய்க்கால் அமைத்து தந்து அல்லால இளைய நாயகருக்கு சேடர்பாளையம் அணைக்கட்டிலிருந்து குவிமாடம் அமைத்து திருவுருவ சிலை அமைக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. பரமத்தி வேலூர் வட்டத்திற்கு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே. மக்களுடைய பிரச்சனையை ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களில் இங்கு தீர்த்துக் கொள்வதற்கு குறிப்பாக இந்த பரமத்தி வேலூரிலே அந்த நீதிமன்றம் அமைத்துக் கொடுத்தது மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பரமத்தி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்செங்கோடு முதல் பரமத்தி தார் சாலை அமைப்பதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் அதே போன்று அதற்கான கட்டிடங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. கொத்தனூர் பேரூராட்சிக்கு 4 லட்சம் மீட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சுமார் 6.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. பூவாலம்பட்டியில் இருந்து மல்லசமுத்திரம் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு பரமத்தி வேலூர் தொகுதியைச் சேர்ந்த 29 ஊராட்சிகளுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. அதே போன்று வேலூர் சார் பதிவாளர் அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. ஏடர்பாளையத்திலே துணை மின் நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. வேலூர் பேரூராட்சி அனிச்சம்பாளையத்திலிருந்து ஒழுங்குப்பட்டி, படமுடிப்பாளையம், பொய்யேரி ஆகிய பகுதிகளில் புதிய குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டு 2.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இப்படி பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செய்து கொடுத்ததன் வாயிலாக கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அரியணை ஏற வேண்டும் என்று மழையில் நனைந்து கொண்டே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய உரையை கேட்க வேண்டும் என்று சாலையிலே பல்லாயிரக்கணக்கான பெண்கள் திரண்டு உற்சாகமான முளைப்பாரி மலர்களின் தூவி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட பணிகள் மீதம் இருக்கக்கூடிய ராஜவாய்க்கால் 21 கிலோமீட்டர், குமாரபாளையம் வாய்க்கால் 12 கிலோமீட்டர், மோகனூர் வாய்க்கால் 5 கிலோமீட்டர் பணி நிதி ஒதுக்கீடு செய்து திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதிமுக ஆட்சி கொண்டு வந்தது என்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக விவசாயிகளும் பொதுமக்களும் தொழில்துறையைச் சேர்ந்தவர்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் வேதனை தெரிவிக்கிறார். இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் தென்னை வளர்ச்சி வாரிய கிளை நிலையம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. கோரிக்கை வைக்கும் பலனில்லை. 4.5 ஆண்டுகள் கடந்து விட்டது என்கிற வேதனையோடு இருக்கிறார்.
அதே போன்று பிலிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்து தரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள். திமுக அரசு கண்டுகொள்வதாக இல்லை என்கிற வேதனையோடு இருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஏற்படும் மின்தடைகள், மின்சார ஏற்றத்தாழ்வுகள் சீர்படுத்தி புதிய துணை மின் நிலையம் அமைத்து தரப்பட வேண்டும். 24 மணி நேரமும், அதாவது நள்ளிரவு 12 மணி வரை மின்சாரம் இந்த விவசாய பணிகளுக்காக கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அந்த விவசாய பணிகளுக்காக தடுக்கப்படுகிறது. எனவே மும்முனை மின்சாரம் வழங்கப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த மக்களிடத்திலே இருக்கிறது. அதே போன்று வெள்ளிக்கால் கால்வாயிலிருந்து கிடைக்கக்கூடிய உபரி நீர் திருவணி முத்தாறு இணைப்பு திட்டம் கொண்டு வருவதில் ஏரி குளங்களை நீரை தேக்கி வேளாண் பணிகளுக்கு பயன்படுத்தி நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. வேலூர் முதல் ஜேடர் பாளையம் சாலை வரை ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. பரமத்திவேலூர் தொகுதிக்கு தீயணைப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அதே போல பரமத்திவேலூர் தொகுதிக்கு உட்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டு வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும், மேலும் குளங்கள் சுற்றுலாத்தல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் மேம்படுத்த வேண்டும் சுற்றுலா தலங்களையும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. பரமத்திவேலூர் தொகுதியில் மரவள்ளி கிழங்கு அதிகம் பயிர்வதால் சேகோ ஆலை அமைத்து தரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. திருமணி முத்தாறு ஆற்றில் தூர்வாரப்பட்டு கரையில் உயர்த்தப்படும் இதில் அமைந்திருக்கக்கூடிய தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களை மாற்றித் தர வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அதே போல பரமத்தி தொகுதிக்கு உட்பட்ட புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் பல படுக்கை வசதிகளோடு அமைத்து தரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மலர வேண்டும். 2026 இந்த கோரிக்கைகளை திமுக செய்யவில்லை. அதிமுக அரசு பதவியேற்று அதனை செய்து கொடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வரவேற்றிருக்கக்கூடிய அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைக்கு பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகிருந்து கொண்டிருக்கிறார்கள். பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டை என்பதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். பூரண கும்ப மரியாதையோடு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறார்கள். அதாவது செல்லுகிற இடங்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு ஒரு உற்சாகமான எழுச்சியான வரவேற்பை மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் 61வது நாளாக 172வது சட்டமன்ற தொகுதியாக பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். ஆளுகிற திமுக அரசு மக்களை எப்படியெல்லாம் வஞ்சித்திருக்கிறது, வெற்று வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு ஆட்சியை பிடித்துவிட்டு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. நீட்டு முதல் கையெழுத்து என்று 4.5 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட நீட்டு விலக்கு பெறாமல் 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட மனுக்கள் எல்லாம் ஆற்றிலும் படைக்கடையிலும் கிடைக்கிறது. இந்த நிலையிலே 41 கோரிக்கைகள் நாங்கள் முறைகளை கண்டிருக்கிறோம், தீர்க்கிறோம் என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டுவிட்டது, விலையெல்லாம் மடிகணினி நிறுத்தப்பட்டு விட்டது. குறிப்பாக பெண்களுக்கு வழங்கப்பட்ட மானியத்தில் 25,000 நிறுத்தப்பட்டு விட்டது. ஏழை எளிய மக்களுடைய காங்கிரஸ் மீது கனவானது. எனவே இப்படி பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்பதற்காகவே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் 2026 விடை கொடுக்கும் விதமாக எழுச்சியான ஒரு வரவேற்பினை அதிமுக அரியணை ஏற வேண்டும் என்கிற நிலையிலே இன்றைக்கு இந்த நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்றைக்கு பெண்கள் ஏராளமான முளைப்பாரியும் அதே போன்ற பூரண கும்ப மரியாதையோடு இங்கே வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மழையை பொருட்படுத்தாமல் அதிமுக பொதுகிற உரையை கேட்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். முன்னதாக வரவேற்று முன்னாள் அமைச்சர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி அவர்கள் உரையாற்றப் போகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.